யோபு 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இங்கு உடைந்து போய் மனுஷ வார்த்தையினாலே சோர்ந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நின்ற யோபுவை பார்த்து ஆண்டவர் மட்டும் சொல்லுகிறார், நீ புருஷனைப் போல இடை கட்டிக்கொள். அதாவது ஒரு வீரன் எப்படி தன் அறையை கட்டி கொள்வானோ அது போல எனக்கு முன்பதாக நீ இடை கட்டிக்கொண்டு தைரியமாய் நில்லு என்று ஆண்டவர் அவனை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் ஒரு புருஷனை போல இடை கட்டி கொள்ளுங்கள். ஒரு பெரும் காற்றில் இருந்து யோபுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். சூறாவளி காற்றில் இருந்து யோபுவுக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ ஆழங்களுக்கு சென்றதுண்டா? சமுத்திரத்தின் அடிவரை சென்று அதன் ஆழத்துக்குள்ளே நீ உலாவினதுண்டோ? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உயரமும் எனக்கு தெரியும், ஆழங்களும் எனக்கு தெரியும். உயரமும் எனக்கு மறைவா இல்லை, ஆழங்களும் எனக்கு மறைவா இல்லை. அது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு சில போராட்டங்கள், சில மனித வார்த்தைகள், யோபுக்கு அவனுக்கு இருந்த சிநேகிதர்களுடைய வார்த்தைகள் எப்படி ஒரு ஆரோசிகமான போஜனமாய், வெறுப்பான ஒரு போஜனமாய் இருந்ததோ அதுபோல இன்றைக்கு துன்பப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே சில பேசுகிற வார்த்தைகள் உங்களை அதிகமாய் காயப்படுத்தி கொண்டு. எனவே சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு புருஷனை போல இடை கட்டிக்கொள். உன்னையே நீ பலப்படுத்தி எனக்கு முன்பதாக நில்லு. நான் உன்னிடத்தில் கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லி என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள், எத்தனை மனித வார்த்தைகளை கேட்டாலும் அதை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களை பலப்படுத்துகிறவர் ஒரு தேவன் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவர் ஒருவரால் மட்டுமே உங்களை தைரியப்படுத்த முடியும். எனவே மனுஷ வார்த்தைகள் உங்களை உடைத்திருக்கலாம், அதை நினைத்து கவலைப்படாமல் உங்களை தேற்றுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அந்த ஆண்டவர் நீங்கள் எங்கு நடக்க வேண்டுமோ அந்த வழியை உங்களுக்கு காட்டுவார். பிரயோஜனமானதை அவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், ஜெயிக்க வைப்பார், ஜெயத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். God bless.